ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்கள், ஆல்கஹாலோட ஐயூபிஎஸ்சி நேம்ஸ் இது முக்கியமாக கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பாருங்க, CH3 ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. CH3 CH மேலே CH3 அப்புறம் OH. சரி, இதுக்கு நம்பர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இந்த CH3 எந்த பக்கம் வேணாலும் கொடுக்கலாம். அப்போ CH3 ரெண்டாவது இதுக்கு தான் CH, மூணாவது இன்னொரு CH3, அப்போ ரெண்டாவது இடத்துல OH இருக்கு. அப்போ இதுக்கு பேர் வந்து ப்ரொப்பனால். என்ன ப்ரொப்பனால்னா 2 ப்ரொப்பனால். இட் இஸ் 2 ப்ரொப்பனால். சார் இந்த ப்ரொப்புங்கிற வார்த்தை எப்படி சார் சொன்னீங்க? 3 கார்பன் இருக்கிறதுல ப்ரொப்பு, சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுல ஏனு, OH வர்றதால OL, ஏன் அப்படிங்கிறதுல ANE, அந்த இ கேன்சல் ஆகிடும். OL வரும்போது இ கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஓங்கிறது வவல் வேர்டு, அந்த வவல் வேர்டு வரும்போது இ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் எ ப்ரொப்பனால். அந்த OH ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுல இதுக்கு பேர் 2 ப்ரொப்பனால். இஸ் இட் ரைட்? ஓகேங்களா? 3 கார்பன் இருக்கிறதுல ப்ரொப்பு, சிங்கிள் பாண்ட் மட்டும் இருக்கிறதால ANE, OH வரதால OL, O வரதால E கேன்சல் ஆயிடும். அப்போ இதுக்கு பேர் ப்ரொப்பனால். என்ன ப்ரொப்பனால் அப்படின்னா 2 ப்ரொப்பனால். ஏன்னா ரெண்டாவது இடத்துல OH இருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது வந்து டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே இருந்து கொடுத்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் கார்பன், ரெண்டாவது C இருக்கிறது செகண்ட் கார்பன், மூணாவது மேலே CH3 இருக்கிறது மூணாவது கார்பன். அப்போ ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் இருக்கு, OH இருக்கு. அப்போ 2 மெத்தில், 2 மெத்தில். ரெண்டாவது இடத்துல OH இருக்கிறதால 2 ப்ரோப்பனால். சரிங்களா சார்? இங்கே 4 கார்பன் இருக்கிறதால பியூட் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா மெத்தில் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ அந்த கார்பன் முடிஞ்சிருச்சு. அப்போ 2 மெத்தில் 2 ப்ரோப்பனால் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஒன்னோட ஐயூபிஎஸ்சி நேம். சரிங்களா? தேர்ட் ஒன் பாருங்க, ஐசோபியூட்டைல் ஆல்கஹால் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்பர் கொடுக்கலாமா? OHக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது செகண்ட் கார்பன், செகண்ட் கார்பனில் CH3 இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தேர்ட் கார்பன், ரெண்டாவது கார்பனில் மெத்தில் இருக்கு, ஒன்றாவது கார்பனில் OH இருக்கு. அப்போ 2 மெத்தில் 1 ப்ரோப்பனால் அப்படிங்கிறது சரியான ஐயூபிஎஸ்சி நேம். சரிங்களா? இல்லை ஃபோர்த் ஒன் பாருங்க, டி பாருங்க. ஆக்சுவலாக பென்சின் ரிங்குக்கு மேலே CH2OH. இப்போ உங்களுக்கு CH3OH அப்படின்னு ஒன்று இருக்கா? என்னது? மெத்தனால். மெத்தனாலில் ஒரு அச்சுக்கு பதிலாக யார் வந்திருக்கிறது அர்த்தம்? C6H5, அதாவது ஃபினைல் குரூப் வந்திருக்கிறது அர்த்தம். அப்போ ஃபினைல் மெத்தனால் அப்படிங்கிறது இந்த பென்சைல் ஆல்கஹாலோட ஐயூபிஎஸ்சி நேம். அதாவது பென்சைல் ஆல்கஹால்னா இது சார், அந்த நாலாவதுல ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் இல்லையா? பென்சின் ரிங் மேலே CH2OH இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து பென்சின், அதுக்கு மேலே CH2 வரைக்கும் பென்சைல், OH இருக்கிறதால ஆல்கஹால். இதுக்கு பேர் பென்சைல் ஆல்கஹால். அப்போ ஐயூபிஎஸ்சி நேம் சொல்லும்போது CH2OH CH3OHன்னு யோசிக்கணும். அப்போ அதுக்கு மெத்தனால். அந்த CH3OHல ஒரு அச்சுக்கு பதிலாக C6H5 வந்திருக்கிறது, அதாவது பென்சின் ரிங் வந்திருக்கிறது அர்த்தம். அப்போ ஃபினைல் மெத்தனால் அப்படிங்கிறது சரியான ஐயூபிஎஸ்சி நேம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இது கேட்டிருக்காங்க பார்த்துங்க. ஸோ அடுத்தது வந்து இ வந்து அல்லைல் ஆல்கஹால். ஸோ அல்லைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷன் குரூப் OHலேருந்து நம்பர் கொடுக்கணும். அந்த CH2 பக்கத்தில் இருக்கிற டபுள் பாண்ட்லேருந்து நம்பர் கொடுக்கக்கூடாது. அப்போ OH பக்கத்தில் இருக்கக்கூடிய CH2 ஃபர்ஸ்ட் கார்பன், அதுக்கு அடுத்து CH செகண்ட் கார்பன், அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் இருக்கு, அப்புறம் CH2 இருக்கு. ஸோ ப்ரொப்பு 3 கார்பன் இருக்கிறதுல ப்ரொப்பு, ரெண்டாவது கார்பனுக்கு அப்புறம் டபுள் பாண்ட் இருக்கிறதுல ஈனு 2 ஈன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் OH இருக்கிறதுல 1 ஆல். அப்போ ப்ரொப்பு 2 ஈன் 1 ஆல். சரிங்களா? அடுத்து F பாருங்க, சைக்ளோ ஹெக்சைல் ஆல்கஹால். இட்ஸ் சைக்ளோ ஹெக்சைல் ஆல்கஹால். அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுல சைக்ளோ, 6 கார்பன் இருக்கிறதுல ஹெக்ஸு, சிங்கிள் பாண்ட் மட்டும் இருக்கிறதுல ANE, OH வரதால OL, O வரதால E கேன்சல் ஆயிடும். அப்போ அதுக்கு பேர் சைக்ளோ ஹெக்சனால். சைக்ளோ ஹெக்சைல் ஆல்கஹால்ங்கிறது காமன் நேம், சைக்ளோ ஹெக்சனால் அப்படிங்கிறது ஐயூபிஎஸ்சி நேம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, CH2OH CH2OH CH2OH. திஸ் இஸ் எ கிளிசரால். ஸோ கிளிசரால் பொறுத்த வரைக்கும் 3 கார்பன் இருக்கு, ப்ரொப்பு 3 கார்பன் இருக்கிறது, ப்ரொப்பு சிங்கிள் பாண்ட் இருக்கு ஏனு. சரிங்களா? அப்போ ப்ரொப்பேனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1வது கார்பன், 2வது கார்பன், 3வது கார்பன் OH இருக்கு. எது சார் ஃபர்ஸ்ட் கார்பன்? சார் மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட் கார்பன், அல்லது கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் கார்பன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட், ரெண்டாவது இருக்கிறது செகண்டு, மூணாவது இருக்கிறது தேர்டு. அப்போ ப்ரொப்பேன் 1 2 3, 3 கார்பன் இருக்கிறதால 3 OH இருக்கிறதுல ட்ரை, அப்புறம் ஆல். அப்போ ப்ரொப்பேன் 1 2 3 ட்ரையால் அப்படிங்கிறது ப்ரொப்பேன் 1, 2, 3 ட்ரையால் அப்படிங்கிறது ஐயூபிஎஸ்சி நேம் ஃபார் எதுக்கு? கிளிசராலுக்கு. இதே கிளைகாலா இருந்தா நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருப்போம்? CH2OH CH2OH சொல்லியிருப்போமா? அப்போ ஈத்தேன் 1 2 டையால் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ கிளைகாலா இருந்தா ஈத்தேன் 1 2 டையால், கிளிசரால் இருக்கு, அப்போ இங்கே வந்து ப்ரொப்பேன் 1 2 3 ட்ரையால்.
ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிற காம்பவுண்ட்ஸில் காம்பவுண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து நேம் கேட்டாலும் எழுத தெரியணும், நேம்ஸ் கொடுத்து ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகேங்களா? தேங்க்யூ.